ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு எஸ்எஸ் ஸ்டடி ஜோன். பேஜை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம நெக்ஸ்ட் டாபிக் பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த டாபிக் நேம் இரட்டுற மொழிதல். இரட்டுற மொழிதல். ஓகேங்களா? ஸோ இதனோட ஃபர்ஸ்ட் கொஷின், மெத்த வணிகலன் என்னும் தொடரில் தமிழழகனார் குறிப்பிடுவது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் வணிக கப்பல்களும் ஐம்பெரும் காப்பியங்களும். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். தற்கால உரைநடையில் சிலேடை அமையும் நயத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு தருக. அதாவது முதல்ல ஸ்லேடைனா என்னன்றது நான் சொல்லிடுறேன். ஸ்லேடை அப்படின்றது வந்துட்டு ஒரு சொல்லோ ஒரு சொற்றொடரோ இரு பொருள்பட வருவது இரட்டுற மொழிதல் அணி அல்லது சிலேடை அணி என்று அழைப்பர். அதாவது இப்போது ஒரு வேர்ட் இல்லை ஒரு சென்டென்ஸ் ரெண்டு மீனிங்காக எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வர சென்டென்ஸு தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு சிலேடை அணி இல்லாட்டி இரட்டுற மொழிதல் அணி அப்படின்றத சொல்கிறோம். அந்த நேம்லேயே இருக்குது பாருங்கள், இரட்டுற அப்படின்னும் போது ரெண்டு மீனிங் கொடுக்குற ஒரு வேர்ட் இல்லை சென்டென்ஸ் அப்படின்றது அர்த்தம். ஓகேவா? இதுக்கான எக்ஸாம்பிள் கீழே பார்க்கலாம். சீனிவாசன் பார்க்கடலில் துயில் கொள்கிறான். இப்போ இந்த லைனுக்கு நம்ம வந்துட்டு ரெண்டு மீனிங் வரும். அது என்னன்னு பார்த்தா, அதாவது சீனின்றது வந்துட்டு சர்க்கரையோட இன்னொரு பேர் தான் சீனி. சரிங்களா? அப்போ வந்துட்டு சீனியில் வாசம் செய்யும் எறும்பு பாலில் இறந்து மிதக்கிறது அப்படின்ற ஒரு அர்த்தமும் வரும். இன்னொரு அர்த்தம், சீனிவாசனாகிய திருமால் பார்க்கடலில் துயில் கொள்கிறார் அப்படின்ற மீனிங்கும் வரும். ஸோ ஒரே வேர்டு தான், ஒரே சென்டென்ஸ் தான், ஆனால் உங்களுக்கு ரெண்டு மீனிங் கொடுக்குது. ஸோ இதுதான் வந்துட்டு சிலேடை இரட்டுற மொழிதல் அப்படின்றது சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட்டு இப்போது இந்த பாடலை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த பாடல்லேருந்து தான் நெக்ஸ்ட் வர கொஞ்சம் கொஸ்டின்ஸ்க்கு நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம். சரிங்களா? இது வந்துட்டு இந்த லெசனில் இரட்டுற மொழிதல் அப்படின்ற லெசனில் கொடுத்துருக்கிற பாடல் வரிகள். இது வந்துட்டு முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் மெத்த வணிகலமும் மேவலால் நித்தம் அணை கிடந்தே சங்கத்தவர் காக்க ஆழிக்கு இணை கிடந்த தேன்தமிழ் ஈண்டு. இதனோட இந்த வேர்ட்ஸோட மீனிங்ஸ் வந்துட்டு கீழேயே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு கொஸ்டின்ஸ் வந்துட்டு இதை சார்ந்த கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, சரி. நெக்ஸ்ட்டு இந்த கொஸ்டின் வந்துட்டு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அந்த பாடல்லேருந்து தான் கேட்டிருக்காங்க. தமிழழகனார் தமிழையும் கடலையும் இரட்டுற மொழியும் பாங்கினை விளக்குக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது அவர் வந்துட்டு எழுதியிருந்த அந்த பாடல் வரிகளில் வந்துட்டு தமிழுக்கும் அதுக்கு ஒரு மீனிங் கொடுக்குது, கடலுக்கும் அதை எடுத்துக்கலாம். இப்போ முன்னாடி பார்த்தோம் இல்லையா, சீனிவாசன் பார்க்கடலில் துயிர் கொள்கிறான், அந்த மாதிரி இதில் வந்துட்டு நம்மளுக்கு இருக்கிற பாடல் வரிகளில் அது தமிழை போற்றக்கூடிய ஒரு வகையிலையும் எடுத்துக்கலாம், கடலோட பெருமையை சொல்கிறதையும் எடுத்துக்கலாம். ஸோ தமிழ் பெருமை கடல் பெருமை ரெண்டு மீனிங்கும் கொடுக்கும் அந்த பாடல் வரிகள். ஓகேங்களா? ஸோ அந்த பாடல் வரிகள் வந்துட்டு இங்கே கொடுத்துருக்கோம். இந்த பாக்ஸை கொஞ்சம் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அது எந்த பாடல் அடி, அதுக்கு வந்துட்டு தமிழை சார்ந்த மாதிரி என்ன அர்த்தம் வருது, அதே மாதிரி கடலை சார்ந்த மாதிரி என்ன அர்த்தம் வருது அப்படின்றத இங்கே நாங்கள் கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ அது ஒரு தடவை ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக புரியும். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். தமிழ் ஆழி இரண்டிற்கும் பொருள் படும்படியான இரட்டுற மொழிதலனமைய பாடிய ஆசிரியர் யார்? அதுக்கு ஆன்சர் தமிழழகனார். தமிழழகனார். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். கடல் தரும் சங்குகளின் வகைகள் எத்தனை? அதுக்கு ஆன்சர் 3. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். கடல் தன் அலையால் எதை தடுத்து நிறுத்தி காக்கிறது? அதுக்கான ஆன்சர் சங்கு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், முத்தினையும்
அமிழ்தினையும் தருவதாக சந்த கவிமணி தமிழழகனார் குறிப்பிடுவது எதை? அதுக்கான ஆன்சர் கடல். ஆன்சர் கடல். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின், தமிழ் அணிகலன்களாக பெற்றவை எவை? அதுக்கு ஆன்சர் ஐம்பெரும் காப்பியங்கள். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின், இரட்டுற மொழிதல் அணியின் வேறு பெயர் யாது? இப்போ நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ ஸ்லேடை என்றால் என்ன, இரட்டுற மொழிதல். ஸோ இரட்டுற மொழிதலுக்கான இன்னொரு பேர் ஸ்லேடை அணி. ஸோ அதுக்கான ஆன்சர் ஸ்லேடை அணி. ஓகேங்களா? சில சமயம் ஸ்லேடை அணியை கொடுத்துட்டு அதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்ற மாதிரியும் கேட்கலாம். அப்போது இரட்டுற மொழிதல் அப்படின்றத நம்ம அங்கே எழுதணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின், ஒரு சொல்லோ சொற்றொடரோ இரு பொருள்பட வருவது எது? ஸோ இதுவும் முன்னாடி பார்த்தோம், நான் எக்ஸ்பிளைன் பண்ணும் போது பண்ணியிருந்தேன். ஓகே, ஒரு வேர்டு இல்லை ஒரு சென்டென்ஸ் ரெண்டு மீனிங்காக எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்ததுன்னா அதுக்கு பேர் இரட்டுற மொழிதல். ஸோ இதுக்கான ஆன்சர் இரட்டுற மொழிதல். நெக்ஸ்ட் ஒன், சந்த கவிமணி என குறிப்பிடப்படும் தமிழழகனாரின் இயற்பெயர் என்ன? சண்முக சுந்தரம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின், தமிழழகனார் எத்தனை சிற்றிலக்கிய நூல்களை படைத்துள்ளார்? அதுக்கான ஆன்சர் 12. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம். முத்தமிழ் துய்ப்பதால் என்னும் பாடல் இடம்பெற்றுள்ள தொகுப்பு யாது? அதுக்கு ஆன்சர் தனிப்பாடல் திரட்டு. அந்த பாடல் வந்துட்டு ஏற்கனவே நம்ம வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். அதில் ரெஃபரன்ஸ்க்கு வேணுமா இருந்தால் அதில் எடுத்து பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், ஐம்பெரும் காப்பியங்கள் யாவை? இதுக்கு ஆன்சர் சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி. சரிங்களா? இது வந்து கொஞ்சம் ரிப்பீட்டடாக கேட்கலாம். அதாவது ஐம்பெரும் காப்பியங்கள் யாவை அப்படின்றது ஏதாச்சும் ஒன்று கொடுத்துட்டு இது ஐம்பெரும் காப்பியங்கள் வருதா அப்படின்ற மாதிரி கேட்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வேறு லிஸ்ட்டு கொடுத்துட்டு இதில் எது வந்து ஐம்பெரும் காப்பியங்களில் வருது அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸும் வரலாம். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், கடலிலிருந்து கிடைக்கும் பொருட்கள் யாவை? ஓகே, இதுக்கு ஆன்சர் முத்தும் அமிர்தமும் கிடைக்கின்றது. ஓகே, இது ஒன்று. அடுத்து வெண்சங்கு, சலஞ்சலம், பாஞ்சன்யம் ஆகிய 3 வகையான சங்குகள் கிடைக்கின்றன. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழ் மொழி குறித்து தமிழழகனார் கூறிய செய்தி யாது? இதுக்கு ஆன்சர் தமிழ் இயல், இசை, நாடகம் முத்தமிழாய் வளர்ந்தது, முதல், இடை, கடை ஆகிய முச்சங்களால் வளர்க்கப்பட்டது. இந்த கொஸ்டின் ஏன் ஷேர் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ வந்துட்டு ஆன்சர் கொடுப்பாங்க. அதாவது முதல், இடை, கடை ஆகிய முச்சங்கங்களால் வளர்க்கப்பட்டது என்று கூறியவர் யார் அப்படின்னும் போது நம்ம தமிழழகனார் அப்படின்றத சொல்லணும். இல்லை தமிழழகனார் கூறிய செய்தி யாது அப்படின்னு சொல்லிட்டு இதை ஆப்ஷனாக கொடுக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷனில் எதுன்னு சொல்லி பார்த்து நம்ம கரெக்டாக அங்கே எழுதணும். ஓகேங்களா? ஸோ இதனோட கண்டினியூட்டி, ஐம்பெரும் காப்பியங்களை அணிகலன்களாய் பெற்றது, அதுக்கப்புறம் சங்க புலவர்களால் வளர்க்கப்பட்டது. ஐம்பெரும் காப்பியங்களை அணிகலன்களாய் பெற்றது, சங்க புலவர்களால் காக்கப்பட்டது. ஸோ இது எல்லாமே வந்துட்டு தமிழ் மொழியை குறித்து நம்ம தமிழழகனார் கூறிய செய்தி. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு 2, அதுக்கு அடுத்து வர கண்டினியூட்டி இதில் ஷேர் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், இரட்டுற மொழிதல் அணி என்றால் என்ன? அதன் வேறு பெயர் யாது? ஆக்சுவலி இந்த கொஸ்டின் வந்துட்டு வேறு விதமாக வந்துட்டு நம்மளுக்கு ரிப்பீட் ஆகிட்டே வருது. முன்னாடி வந்துட்டு பார்க்கும்போது இரட்டுற மொழிதல் அப்படின்றதுக்கான இன்னொரு பேர் அப்படின்னு சொல்லி சூஸில் கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்துட்டு அது வந்துட்டு ஒரு கொஸ்டின் டைப்பில் இந்த கொடுத்துருக்காங்க. பட் கொஸ்டின் என்னமோ ஒன்று தான், பட் கொடுத்துருக்கிறது வந்து முன்னாடி சூஸில், இப்போ வந்துட்டு கொஸ்டின்ஸில். ஸோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றதால அது வேறு மாடுலேஷனில் ஒரே கொஸ்டின் ரிப்பீட் ஆகுது அதே லெசனில். ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஆன்சர், ஒரு சொல்லோ சொற்றொடரோ இரு பொருள்பட வருவது இரட்டுற மொழிதல் அணி எனப்படும். இதுக்கு வேறு பெயர் பார்த்தோம், ஸ்லேடை அணியும் சொல்லலாம். ஓகேவா? ஸோ லாஸ்ட் கொஸ்டின், ஸ்லேடைகள் எத்தனை வகைப்படும், அவை யாவை?
ஸோ இப்போ நம்ம வந்து இரட்டுற மொழிதல்னால் இன்னொரு பேர் ஸ்லேடை அணின்னு பார்த்தோம். அந்த ஸ்லேடை அணியே இன்னொரு நம்ம வந்துட்டு கேட்டகரைஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த கேட்டகரி எத்தனை கேட்டகரியாக பிரிக்கிறாங்க அப்படின்றது தான் இந்த கொஸ்டின். அது வந்துட்டு செம்மொழி ஸ்லேடை, பிரிமொழி ஸ்லேடை அப்படின்னு 2 வகையாக அதை பிரிக்கிறாங்க. இன்னைக்கு செஷன் ஓவர். ஸோ இன்னொரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறோம். ஏதாச்சும் டவுட்ஸ் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நாங்கள் கிளாரிஃபை பண்ணுறோம். நன்றி.